லட்டுமா, இன்னைக்கு ஈஸியான ஒரு கருவாடு வச்சு ஒரு டிஷ் பார்க்கலாமா? ஓகே ஓகே, வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு சின்ன வெங்காயம், நான் 2 பச்சை மிளகா வந்து என்னோடது ரெட் ஆகிடுச்சு. ஸோ பச்சை மிளகா 2 எடுத்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா வேணும். பேன் நல்லா ஹீட் ஆனோடனே இது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ மீன் வாயில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம குச்சி கருவாடுன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து நான் வந்து தலையெல்லாம் எடுத்துட்டு நல்லா நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே வெங்காயம், பச்சை மிளகு ரெண்டையுமே போட்டுடலாம். நல்லா வதங்கணும். இந்த டிஷ்ஷோட மெயின் ஹீரோவே இந்த சின்ன வெங்காயம் தான். நல்லா வதங்கி அது நல்லா ஆகணும். ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சிருக்கிற கருவாடையும் போட்டுறணும். போட்டு இதை கிளறிட்டு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளறு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கருவாடுலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும்ல. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுனாலே நம்மளோட குச்சி கருவாடு சின்ன வெங்காயம் தொக்குன்னு வச்சுக்கலாமா, அது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், குச்சி கருவாடு சின்ன வெங்காயம் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு நாள் லஞ்சுக்கு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களோட உட்காந்து சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.